dear friends. First of all, I am happy to say welcome to see this video. Now we are discuss about this Node.js. Basically, Node.js is developed for Rian Dahl in 2009. He was the developer of a Node.js. Node.js. What is Node.js? Node.js is an open source environment. Node.js is an open source environment. Node.js is free to download for that free to download. Node.js run on various platform. Various platform means Node.js run on various platform means it's run on Windows or Mac OS or Linux. It run on any OS. It is also called supporting for the class platforms. Node.js uses JavaScript and the server. Node.js uses and the JavaScript server. Mainly, why you see a Node server? Node.js. For that, normally the basic of a JavaScript is used to developing the Node.js. Okay, Node.js வந்து என்ன பர்பஸ்க்காக மெயினா வந்து யூஸ் பண்றோம் அப்படினு பாத்தீங்கன்னா JavaScript language பொறுத்தவரையும் JavaScript is a client side scripting language. JavaScript is a client side scripting language only executing for that local machine. Okay, that's the Node.js used to developing a JavaScript server side scripting language. ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வந்து சர்வர் சைடில் வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக மெயின்லி டெவலப்டு பார்த்து Node.js வந்து அந்த கான்செப்டுக்காக தான் மெயினாக வந்து Node.js வந்து டெவலப் பண்ணியிருந்தோம். Node.js பொறுத்தவரை சர்வர் சைட் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லுவோம். சர்வர் சைடு வந்து கிரியேட் பண்ணி ஒரு சர்வரில் வந்து ஒரு ஜாவாஸ்கிரிப்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து சப்போஸ் யூ ரன்னிங் ஃபார் தட் ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராம்ஸை நம்ம ரன் பண்ணால் இட் மாஸ்ட் யூஸ்டு ஃபார் தட் எனி ஒன் ப்ரௌசர். கண்டிப்பாக நம்மளுக்கு ஏதாவது ஒரு ப்ரௌசர் இருந்தால் மட்டும்தான் ஜாவாஸ்கிரிப்ட் கோடை வந்து நம்மளால் வந்து ரன் பண்ண முடியும். பட் Node.js பொறுத்தவரை என்னென்னா ப்ரௌசர் இல்லாமல் நம்மளால் Node.js மூலிமா ஜாவாஸ்கிரிப்ட் ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியும். ப்ரௌசர் இல்லாமல் Node.js JavaScript ப்ரோக்ராமை Node.jsல ரன் பண்ண முடியும். தட் பர்பஸ் யூசிங் ஃபார் த Node.js அப்படின்னு சொல்லுவோம். Node.js வந்து மெயினாக ஜாவாஸ்கிரிப்டை வந்து ஒரு சர்வர் சைடில் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக Node.js வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். What can Node.js do? What can Node.js do means the Node.js can generate a dynamic page content. Node.js can be used to generate a dynamic page content. Node.js can create, open, read, write, delete and close the files on the server. Node.js can add, delete, modify data in your database. Node.js can be used to add and delete and modify data in your database. Next, Node.js are mainly used for the server-side scripting language. Mainly JavaScript are mainly running for that server side. That purpose using for the Node.js. For that example, first how to install a Node.js. First of all, all of you go to for nodejs.org. nodejs.org அப்படிங்கிற வெப்சைட்ஸ்க்கு போனோம்னா நம்மளோட Node.js ஓட சாஃப்ட்வேர்ஸ் வந்து இருக்கும். அந்த Node.js இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடி which platform என்ன பிளாட்ஃபார்ம்னா நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத சூஸ் பண்ணணும். என்ன பிளாட்ஃபார்மில் how many bits மெஷின், நம்மளோட மெஷின் வந்து 64 பிட் மெஷினா இல்லை 32 பிட் மெஷினா அப்படிங்கிறத பார்த்து அதுக்கு உண்டானதை வந்து நம்ம சாஃப்ட்வேர்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி நம்மளோட மெஷினில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணால் நம்மளுக்கு ஒரு லோக்கல் ஏரியாவில் வந்து ஒரு டைரக்டரி க்ரியேட் பண்ணி அந்த டைரக்டராக Node.js வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு சிம்பிளி ரைட்டிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம். ஹவு டு ரைட் திஸ் ப்ரோக்ராம்? சிம்பிளாக வந்து Node.js ப்ரோக்ராம்ஸை எப்படி ரன் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா that's console.log. This methods is also called displaying a message and console environment. Console வந்து ஒரு மெசேஜ் வந்து டிஸ்பிளே பண்ணுறது console.log அப்படிங்கிற மெத்தட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். that display statements are called hello Node.js அப்படின்னு ஒரு இதை ரைட் பண்ணியிருக்கேன் கண்டென்ட்டை. how to run for this program? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம Node.js எப்படி ரன் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம Node.js பொறுத்தவரை லாட் ஆஃப் மாடியூல்ஸ் ஆர் பில்ட்-இன் மாடியூல்ஸ் ஆர் அவைலபிள் இன் அவர் Node.jsல நிறைய பில்ட்-இன் மாடியூல்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. அந்த மாடியூல்ஸில் இருக்கிறத நம்ம எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்னா நம்மளோட Node.jsக்குள்ளே நம்மளோட பர்பஸ்க்கு தேவைப்படும் போது அந்த மாடியூல்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஓகே, அப்போ ஃபர்ஸ்ட் செட்டிங் ஃபார் திஸ் என்வரான்மெண்ட் வந்து செட் பண்ணுறோம். நம்மளோட Node.js வந்து எங்கே இன்ஸ்டால் ஆகிருக்கோ அந்த என்வரான்மெண்ட் வந்து செட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வந்து தட்ஸ் ஹவு டு ரன் ஃபார் திஸ் Node.js ப்ரோக்ராமை எப்படி ரன் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோடு ஸ்பேஸ் விட்டு
sample.js. Node.js பொறுத்தவரை ஃபைலில் சேவ் பண்ணும்போது there's a lot of editors வந்து நோட்பேட் யூஸ் பண்ணிக்கலாம், ஆர் வந்து ஐடியில் வந்து விசுவல் ஸ்டுடியோ கோடு வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதில் யூஸ் பண்ணி நம்ம ரைட் பண்ணிவிட்டு extensions are saving for the .js file name .js. js means JavaScript அப்படின்னு சொல்கிறோம். JS வந்து JavaScript தான் நம்ம JS அப்படின்னு சொல்கிறோம். How to run for that கன்சோலில் வந்து ஒரு இதை எப்படி ரன் பண்ணுறோம் Node.js பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா நோடுக்குள்ளே நம்ம போயிடுறோம். நெக்ஸ்ட் வந்து how to நம்ம இன்ஸ்டால் பண்ணது வந்து கரெக்டாக இன்ஸ்டால் ஆயிடுச்சா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா node-v அப்படின்னு கொடுத்தோம்னா தட்ஸ் ஷோ த which version என்ன வெர்ஷன் வந்து நம்மள இன்ஸ்டால் ஆயிருக்கோ அந்த வெர்ஷன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். நோடோட வெர்ஷன் வந்து நமக்கு டிஸ்ப்ளே பண்ணி காமிக்கும். தட்ஸ் ரன்னிங் ஃபார் திஸ் ப்ரோக்ராம் எப்படி ரன் பண்றோம் நோடு ஸ்பேஸ் விட்டு ஃபைல் நேம் .js அப்படின்னு கொடுத்தோம்னா இப்போ நோடு வந்து என்ன ஆகும், நோடு வந்து ரன் ஆக ஆரம்பிச்சிடும். ரன் பிறகு நம்மளோட அவுட்புட் வந்து hello node.js அப்படிங்கிற அவுட்புட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து டிஸ்ப்ளே ஆகும். திஸ் இஸ் ஃபார் a simply running for the first application. ஃபர்ஸ்ட் கன்சோல்ல வந்து நம்ம ஒரு நோட் அப்ளிகேஷன்ஸ் நோட் ப்ரோக்ராம்ஸ் வந்து இப்படி தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். மெயினாக வந்து Node.js ஓட மெயின் பர்பஸ் அப்படின்னு பார்த்தோம்னா Node.js ப்ரோக்ராம்ஸை பொறுத்தவரை நம்ம JavaScript வந்து Node.jsல யூஸ் பண்ணுறோம். பட் Node.js பொறுத்தவரை சர்வர் சைடில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். Node.js யூஸ் பண்ணி சர்வர் சைடில் வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்காக Node.js அப்படிங்கிற கான்செப்ட் வந்து மெயினாக யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். Okay, thank you.